வணக்கம். வெள்ளிக்கிழமை சாப்பாடு என்னன்றத குட்டி விளக்குல பாத்துருவோம் வாங்க. குத்தரிசி சோறு, கிழங்கு, கீரை கொஞ்சம் நிறைய போடுவோம், பருப்பு, முருக்கங்காய் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு, அதோட பொரிச்சு வச்சிருக்கிற இது வடகம், கிழங்கு பொரியல், மிளகாய், அதோட பாயாசம். பாயாசம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்றபடியே நான் முடியவே சாமிக்கு படைக்கிறதுக்காக செய்து வச்சுட்டேன். ஸோ சாப்பாடெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டுது, பாயாசம் ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான் எப்படி இருக்குன்னுட்டு மக்களே. ஓகே, இன்றைக்கு நார்மலாக நான் பஸ்மதி அரிசி சோறோட தான் சாப்பிட்றேன்னா நான் 4 மணிக்கு இருக்கா குத்தரிசி சோறோட சாப்பிட பார்ப்பேன். எந்த நேரம் அதைத்தான் நான் சாப்பிட்றோம்ன்ட்டு ஊரில் சாப்பிட மாதிரி சாப்பிடுவோம்ன்ட்டு அப்படியே முருக்கங்காய் குழம்பு, கிழங்கு, கீரை, பருப்பு, வடகம், மிளகாய் பொரியல் இதெல்லாம் அப்படியே போட்டு அப்புறம் நான் பொரிக்கிறேன். அப்புறம் இருக்குது, ஆனாலும் எனக்கு இன்னைக்கு வேணாம் மட்டும் தோணுச்சுது. அப்பலாம் இப்படியே நான் குழைச்சிட்டு அப்படியே எடுத்து நம்மளோட சாப்பாடை 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் பெரிய கஸ்ட்ரோனமி சாப்பாடு சாப்பிட்டாலும் எங்களோட சாப்பாடு மாதிரி வராது. அதுவும் வீட்டில் செய்துட்டு சாப்பிட்ற மாதிரி வராது. அந்த புத்தரிசி சொல்ற உண்மையா வீடியோக்காக சொல்லல மக்களே, நான் எந்த கைக்கு நானே காப்பு செய்து போடலாம் போல இருக்கு. அவ்வளோத்துக்குமே டேஸ்டாக இருக்கும் மரக்கறி சாப்பாடு. கூடுதலாக நான் மரக்கறி சாப்பாடு செய்வேன், டட்டக்கட்டு செய்துவேன், நல்லா டேஸ்டாக இருக்கும். பாயாசம் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கல எனக்குதான் ஃபர்ஸ்ட். எங்கட அம்மாவோட பாயசத்தை விட நல்லா இருக்கு. அம்மா பாயசம் பேர்ல சீனி போடாம பாயசத்தை செய்து சொல்லுவா, சீனி கூடிடுமாங்க. வேண்டிட்டு வந்தேன் மரக்கறியோட சாப்பிடணும் வந்துட்டு மிக்சர் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கு. வீடியோ எடுக்கிற இதுல மிக்சரை மறந்துட்டேன். இந்த மிக்சரை போட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.